Good morning students. I am Ramesh, Department of Mathematics. 11th Standard Volume 1, Chapter 5, Binomial Theorem, Sequence and Series. ஈருறுப்பு தேற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 1 மார்க் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸசைஸ் 5.5 அதில் 11th கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். 11th கொஸ்டின் 38/15 அது 13ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது 38/15 39 - 1/15 எடுத்துக்கலாம். இதில் நம்ம a - b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a - b n அப்படிங்கிறது nc0 a/n b/0 அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது -nc1 a/n - 1 b/1 எக்ஸெட்ரா nc2 a/n - 2 b/2 அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த a - b n ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி இந்த சீரீஸ் கிடைக்கும். இதில் லாஸ்ட் ஃபைனலாக 2 டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 15c14 39/1 1/14 அடுத்தது மைனஸில் வரும் -15c15 39/0 1/15 கிடைக்கும். ஸோ இந்த டேர்மோட மொத்த வேல்யூ நமக்கு -1/13 கிடைக்கும். இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா -13 + 12 / 13 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். பட் இது ரெண்டையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை தான் நம்ம ரிமைண்டராக எடுத்துக்கிறோம். அதாவது 12 அப்படிங்கிறது. ஸோ இதனோட ஆன்சர் நம்ம 12ன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது 12th கொஸ்டின் பார்த்துருந்தோம். என்னாவது உறுப்பு SN அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த SNனை ஒரு டேர்மை மட்டும் தள்ளி எடுத்துகிட்டு அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த n² - n + 2 / 2 அப்படிங்கிறது கிடைக்கும். தேர்டு 1 மார்க்கு 1/√1 + √3 + 1/√3 + √5 + 1/√5 + √7 என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். அதனோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடுத்து செகண்ட் டேர்ம் எடுக்கிறோம். அதனோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அட் த சேம் டைம் nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி அதனோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கிது. ஸோ இதை நம்ம கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஒரு சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுது. அதாவது √3 இந்த √3 கேன்சல் ஆகும். அடுத்து √5 அதுக்கு அடுத்துள்ள √5 கேன்சல் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த √n - 1 அப்படிங்கிறதும் இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து √n + 1 - 1 அப்படிங்கிற 2 டேர்ம் மட்டும் கிடைக்கும். / 2 அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்தது 14th கொஸ்டின் தொடர்முறையை என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் நம்ம என்னாவது உறுப்பு பார்த்தோம் அப்படின்னா 1 - 1/2n இந்த nth டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் n = 1 2 3 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த சீரீஸ் ஆனது நமக்கு கிடைக்கும், தொடர்முறை கிடைக்கும். 15th கொஸ்டின் √2 + √8 √18 + √32 என்ற தொடரின் n உறுப்புகளின் கூடுதல் பார்க்குறோம். ஸோ இதில் √2 நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு அதில் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த உறுப்புகளின் கூடுதல் கிடைக்கும். 16th கொஸ்டின் 1/2 7/4 13/8 19/16 என்ற தொடரின் மதிப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனோட ஃபார்முலா
a by 1 minus r plus dr by 1 minus r the whole square. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதே போல் ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் மதிப்பு 18, அதன் முதல் உறுப்பு 6 எனில் அதனோட பொது விகிதம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பொது விகிதம் Sn ஈக்குவல் டு a by 1 minus r. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொது விகிதம் கிடைக்குது. அதே போல் 18th கொஸ்டின், e பவர் மைனஸ் 2x என்ற தொடரில் x பவர் 5இன் கெழு. ஸோ x பவர் 5ஓட கெழு பார்க்குறோம் அப்படின்னா e பவர் 2xை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். அதில் x பவர் 5ஓட கெழு நம்ம பார்க்குறோம். -2 பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஸோ -2 பவர் 5 அதனோட வேல்யூ -32 டிவைடட் பை 120. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு -4/15 அப்படின்றது கிடைக்குதும். 19th கொஸ்டின், 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா அதனோட மதிப்பு. ஸோ இதில் ஈயோட வேல்யூ நமக்கு 1 + 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா. அதே மாதிரி e பவர் -1ஓட வேல்யூ மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா e ப்ளஸ் e இன்வர்ஸ் கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் 2 × 1 + 1/2 1/4 கிடைக்கும். அந்த 2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தால் தான் நமக்கு e ப்ளஸ் e இன்வர்ஸ் பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஒன்றை இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு அடுத்தது இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா e-1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை 2 இருக்குது. இந்த e பவர் -1 வரும், அதை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு ஈங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆன்சர் e-1 ஹோல் ஸ்கொயர் பை 2e. அதே மாதிரி 20வது கொஸ்டின்னு கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த எஸ்ஸை நம்ம 2/3ஆல் ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணுறோம். LHS RHS ரெண்டு சைடுமே மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சீரீஸ் கிடைக்குது. இதிலேருந்து நம்ம log 1 + xோட எக்ஸ்பேன்ஷன் கிடைக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5/3 கிடைக்கும். இந்த 2/3 இந்த சைடு கொண்டு வரோம், ரைட் ஹேண்ட் சைடு 3/2 ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இதோட நமக்கு இந்த 5th சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்து நம்ம 6th சாப்டரில் 6.1ல் ஒரு 4 சம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து சாப்டரில் ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இருபரிமாண பகுமுறை வடிவல் அப்படிங்கிறது 6th சாப்டர். 2 டைமென்ஷனல் அனலைட்டிக்கல் ஜாமெட்ரி. ஒரு புள்ளியின் நேம பாதை அப்படிங்கிறது லோகஸ் ஆஃப் எ பாயிண்ட்னு சொல்லுவோம். புள்ளி பாயிண்ட்னா என்னது? ஒரு புள்ளி என்பது ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கக்கூடியதான் நம்ம புள்ளின்னு சொல்லுவோம். புள்ளின்றது ஒரு பொருள் வடிவம் இல்லை, இதை குறிக்கக்கூடியது அல்ல. நேமப்பாதை புள்ளியானது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இயங்கும்போது அந்த புள்ளி நகர்ந்து செல்லக்கூடிய பாதை. ஒரு புள்ளி நிபந்தனைக்கு உட்பட்டு இயங்கும்போது அந்த புள்ளியானது நகர்ந்து செல்லும் பாதை தான் நம்ம நேமப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். 6.1 இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பார்த்தோம்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆயத்தொலைவுகளை உடைய நகரும் புள்ளி Pயின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. இங்கே ஆல்ஃபா ஒரு துணை அலகு. இப்போ கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு 9 cos ஆல்ஃபா 9 sin ஆல்ஃபா கொடுத்துருக்கு. 9 cos ஆல்ஃபா 6 sin ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 கொஷின் இருக்குது. இப்போ இதில் நம்ம HK அப்படிங்கிற ஒரு நேமம் பாதையில் நகரக்கூடிய புள்ளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஹெச்சோட வேல்யூ 9 cos ஆல்ஃபா, கேயோட வேல்யூ 9 sin ஆல்ஃபா.
ஸோ அந்த 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா h/9 ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, k/9 ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. ஸோ இதிலிருந்து சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1, சைனோட வேல்யூ k²/9, காசோட வேல்யூ h²/9, அதாவது h/9 இது k/9. அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா k²/81 h²/81 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக 81 எடுத்துக்கிட்டோம்னா 81 எடுத்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம், 81 ஆகிடுது. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் h² + k² மட்டும் இருக்கும். ஸோ h, kக்கு பதிலாக நம்ம xy சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நிமப்பாதை கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் 9 cos ஆல்ஃபா 6 sin ஆல்ஃபா, sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அதே தான் x²/81 + y²/36 ஈக்குவல் டு 1 கிடைக்குது. செகண்ட் கொஸ்டின் x அச்சிலிருந்து 2 அலகுகள் மற்றும் y அச்சிலிருந்து 3 அலகுகள் என்ற தொலைவில் நகரும் புள்ளி நியமப்பாதை சமன்பாடு கண்டுபிடிச்சோம். y - 2 = 0. அடுத்தது x - 3 = 0. மூணாவது கொஸ்டின், ஒரு துணையலகு தீட்டாங்கிறது ஒரு துணையலகாக இருக்குது அப்படின்னா x = a cos cube θ, y = a sin cube θ ஆயத்தொலைவுகளை உடைய நகரும் புள்ளியின் நியமப்பாதையின் சமன்பாடு. ஸோ h = a cos cube எடுத்துக்கலாம், k = a sin cube θன்னு எடுத்துக்கலாம். இதிலேருந்து h/a k/a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டு சைடு பவர் 1/3க்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா h/a 1/3, இது k/a 1/3ன்றது கிடைக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் கூட ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நியமப்பாதை கிடைக்கும். ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணது தான். அதே மாதிரி x² - 5x + ky என்ற நியமப்பாதையின் மீது உள்ள புள்ளிகள் 2 புள்ளிகள் இருக்குது. k மற்றும் bயின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் 2 புள்ளிகள் அதன் மீது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதன் மூலிமா நம்ம k மற்றும் bயோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ p of -3 1 அப்படின்ற புள்ளி 1ல் இருக்குது அப்படின்னா அந்த -3, 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு கேயோட வேல்யூ கிடைக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு q of 2, b அப்படிங்கிற புள்ளியும் 1ல் இருக்கிறனால அதையும் நம்ம x yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா bயோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம போன கிளாஸில் பார்த்த 6th சாப்டர் 6.1. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது இதனோட கண்டினியூட்டி. ஃபிஃப்த்து கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். எக்ஸைஸ் 6.1 ஃபிஃப்த்து கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். 8 அலகுகள் நீளமுள்ள ஒரு நேரான கம்பியின் முனைகள் A மற்றும் B ஆகியவை முறையே எப்போதும் x மற்றும் y அச்சுக்களை தொடுமாறு நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனில் வெட்டுத்துண்டு ABயின் நடுப்புள்ளி நியமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. ஸோ ஏபிங்கிற ஒரு கம்பி இருக்குது, அதனோட முனைகள் A மற்றும் B, அதனோட புள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா இது A, 0, இது 0, Bன்னு எடுத்துக்கலாம். ஸோ PQ அப்படிங்கிறது A, 0, 0, B இது கம்பியோட முனைகள். இப்போ இந்த AB அப்படிங்கிறது ஏபியின் மையப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏபியின் மையப்புள்ளி ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. ஸோ x1 y1ன்றது இதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், a/2 இது b/2ன்னு. ஸோ இதை நம்ம x yக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா x, y இதுக்கு ஈக்குவல் பண்ணோம்னா x = a/2, y = b/2க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா a = 2x, b = 2y. ஏபின்றது 8 அலகுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை வடிவத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்த AB² = OA² + OB² இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிக்கு பதிலாக நம்ம 8,
ஓஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ இது பியோட வேல்யூ. இது 8 ஸ்கொயர் 64ன்றது நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது 5th கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 6th கொஸ்டின். 3,5 மற்றும் 1,-1 என்ற புள்ளியிலிருந்து ஒரு நகரும் புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் 20க்கு சமம் எனில் அப்புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. (3,5) மற்றும் 1,-1 என்ற இரண்டு புள்ளிகள் ஒரு நகரும் புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவின் வர்க்கங்களின் கூடுதல் அதாவது PA ஸ்கொயர் ப்ளஸ் BB ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். PA ஸ்கொயர் ப்ளஸ் BB ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. ஸோ 2 புள்ளிகள் இருக்குது. அதில் இடைப்பட்ட தொலைவின் வர்க்கங்களின் கூடுதல் 20க்கு சமம். அப்புள்ளியின் நேமப்பாதையை காண்க, நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்துருக்கு. ஸோ P of H, K அப்படிங்கிறது நகரம் புள்ளியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் AB அப்படிங்கிற 2 புள்ளி நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா PA ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. ஒரு நகரும் புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கங்களின் கூடுதல். ஒரு நகரும் புள்ளி அப்படிங்கிறது P, இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப நம்ம PA ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ PA ஸ்கொயர் அப்படிங்கிறது அதனோட தூரம் பார்த்தோம் அப்படின்னா h-3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k-5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து PB ஸ்கொயரோட தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா h-1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k+1 ஹோல் ஸ்கொயர். அதாவது Pங்கிற பாயிண்ட்டை இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இந்த வேல்யூ. அடுத்தது Pங்கிற பாயிண்ட்டுக்கும் Bங்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு h-3 ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர், k-5 ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர். அதாவது a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து h-1 ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர் வரும். k+1 ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு இது ஆன்சர் கிடைக்கும். அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது இது. அதே h-3 ஹோல் ஸ்கொயர்னால் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுவும் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அதே போல் தான் மற்றதுக்கும். ஸோ இதில் இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். h ஸ்கொயர் பார்த்தோம்னா 2 இருக்குது, k ஸ்கொயர் பார்த்தோம்னா அதுலேயும் 2 இருக்குது, h பார்த்தோம்னா -6 -2h. அடுத்தது நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 36 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது. ஸோ இதே போல் நமக்கு எடுத்துக்காட்டு 6.3 அப்படிங்கிற கொஸ்டின் இதே பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குது. அதாவது 1,0 மற்றும் 5,0 என்ற புள்ளியிலிருந்து சமதூரத்திலிருந்து நகரும் புள்ளி நேமப்பாதை. 1,0 5,0 சமதூரத்திலிருந்து நகரும் புள்ளியின் நேமப்பாதை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதை PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். சம தொலைவு அப்படிங்கிறனால நமக்கு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது ஆக்சுவலாக இதுவும் PA ஸ்கொயர் PB ஸ்கொயர் தான். PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் இதுதான் வரும். ஸோ இதைத்தான் நம்ம AP ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயும் நம்ம ஏங்கிற பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தூரம் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஃபார்முலா வந்து x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் வரும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு h-1 ஹோல் ஸ்கொயர் k-0 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி PB ஸ்கொயருக்கும் இதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
பிங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர், அதாவது h மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். k மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் k ஸ்கொயர் தான் வரும். அதே மாதிரி h மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயருக்கு அதுவும் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். இதில் k ஸ்கொயர் அதே தான் வரும் நமக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். h ஈக்குவல் டு 3. h ஈக்குவல் டு 3னா அதனோட நேமப்பாதை x இஸ் ஈக்குவல் டு 3. இது வந்து எப்படி இருக்குது, x இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது எக்ஸோட வேல்யூ 3 அப்படிங்கிறது ஒய்ஹெச்சிற்கு இணையாக இருக்குது. அடுத்தது எடுத்துக்காட்டு 6.5. இது எக்ஸைஸ் 6.1 இருக்கக்கூடிய 5th கொஸ்டின் மாடல். நீளம் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான், ஃபஸ்ட்டாக பார்த்த கொஸ்டின். நீளம் 6 அலகுகள் கொண்ட ஒரு நேரான கம்பியின் முனைகள் A மற்றும் B ஆனது முறையே எப்பொழுதும் X மற்றும் Y அச்சுகளை தொடுமாறு நகர்கிறது. ஓவை ஆதியாக கொண்ட முக்கோணம் OAB என்ற முக்கோணத்தின் நடுப்புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாடு. ஸோ இதுவும் செங்கோண முக்கோண வடிவம் தான். ஏபி அப்படிங்கிற 2 புள்ளிகள் எடுத்துக்கிறோம். ஏங்கிற புள்ளி A,0, பிங்கிற புள்ளி 0,Bன்றது கிடைக்கும். பிங்கிறது ஏதேனும் ஒரு புள்ளி, இதில் ஆதி புள்ளி கொடுத்துருக்காங்க 0,0. இந்த OABயின் ஆயக்கூறுகள் அப்படிங்கிறது அதனோட O என்ற ஆதி புள்ளி வந்து 0,0, ஏங்கிற புள்ளி வந்து A,0ன்னு எடுத்துக்கலாம். பிங்கிறது 0,B அப்படிங்கிறது இதனோட ஆயக்கூறுகளாக எடுத்துக்கிறோம். இப்போ முக்கோணம் OABயின் நடுப்புள்ளி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு நமக்கு ஃபார்முலா 3 புள்ளி இருக்கனால நம்ம x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ x1 y1 இது, x2 y2 இது, x3 y3 இது. இதை இங்கே அப்ளை பண்ணுறோம். a/3 b/3 கிடைக்குது. இதில் h, kயும் கிடைக்குது. ஸோ இதில் a/3 ஹெச்சுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், b/3 கேக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்போ நமக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கிடைக்குது. a = 3h, b = 3k அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ முக்கோணம் செங்கோண முக்கோணம் BOA அல்லது OBAலேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா OA² + OB², 2 சைடையும் வர்க்கப்படுத்தி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்ணத்தின் வர்க்கத்தின் கர்ணத்தோட வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். ஸோ OA² அப்படிங்கிறது அதாவது 3h த ஹோல் ஸ்கொயர், OB²ன்றது 3k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட லென்த்து 6 நம்ம எடுத்துக்கிறோம். ஏபியோட லென்த்து 6². 6 அலகுகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம 6ன்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9h², 9k² = 36 அப்படிங்கிறது கிடைக்குது. இதை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா h² + k² = 4. இப்போ h, k என்ற புள்ளியோட நேம பாதை வந்து நமக்கு x² + y² = 4 அப்படிங்கிறது கிடைக்குது. இதிலே நம்ம 7th கொஸ்டின் பார்க்குறோம். A of 1, -6 மற்றும் B of 4, -2 என்ற புள்ளிகளை இணைக்கும் AB என்ற கோட்டு துண்டானது Pயில் தாங்கும் கோணம் செங்கோணம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 கொஸ்டின் மாடல்லே தான் இதுவும். Pயில் தாங்கும் கோணம் செங்கோணம் எனில் புள்ளி Pயின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க அப்படிங்கிறது. இது எல்லாமே சேம் கொஸ்டின் தான். P of h, k அப்படிங்கிறது நகரம் புள்ளி. இதில் PAB அப்படிங்கிறது செங்கோண முக்கோணம். ஆக்சுவலாக போன சம்மில் ஓன்னு இருந்துச்சு, இங்கே Pன்னு கிடைக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதில் ஏங்கிற பாயிண்ட்டு 1, -6, பிங்கிறது 4, -2, பிங்கிறது h, k. இப்போ செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம், PA² + PB² = AB² அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து PA² வேல்யூ என்ன, h - 1 ஹோல் ஸ்கொயர் + k + 6 த ஹோல் ஸ்கொயர். இது PA² டிஸ்டன்ஸு. அடுத்து PB² டிஸ்டன்ஸு
h minus 4 the whole square plus k plus 2 the whole square இதனோட டிஸ்டன்ஸு. அடுத்தது ஏபி ஸ்கொயர், இதனோட வேல்யூ பார்க்குறோம். 1 minus 4 the whole square minus 6 plus 2 the whole square. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி சேம் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஹச் ஸ்கொயர்னால் 2 இருக்குது, கே ஸ்கொயர் 2 இருக்குது, அதே மாதிரி 2k ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஹச்சில் எவ்வளோ இருக்குது? -2h, -8h, -10h. அடுத்தது நம்பர்ஸில் எவ்வளோ இருக்குது? 1, 36, அடுத்து 16, அடுத்தது 4. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணி இந்த 25 கூட மைனஸ் பண்ணுறோம். இது ப்ளஸில் இருக்கலாம் ஆட் பண்ணால் 57. இந்த 25 லெஃப்ட்டில் கொண்டு வந்தோம்னா 25, இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 32 கிடைக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 5h ப்ளஸ் 8k ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ பி ஆஃப் ஹெச் கேயோட நியம பாதைன்னு பார்க்குறப்ப x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 8y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 8th கொஸ்டின். ஆதிப்புள்ளி O அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அது இல்லாமல் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x என்ற வளைவரையின் மீது மாறிப்புள்ளி R அமைந்துள்ளது எனில் கோட்டுத்துண்டு ORஇன் நடுப்புள்ளி நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. கோட்டுத்துண்டு OR அப்படிங்கிறது இருக்குது, அது A, B அப்படிங்கிற புள்ளி, Rங்கிற புள்ளி இருக்குது. இப்போ Pங்கிறது நகரும் புள்ளி, H, K. ஆதிப்புள்ளி நமக்கு தெரியும் 0, 0. இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படிங்கிறது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வலப்புறம் திறந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம். பரவளையமானது வலப்புறம் திறந்ததாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த Pங்கிற புள்ளியானது H, K. இதுலேயும் நம்ம மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறோம். மையப்புள்ளி ஆதிக்கம் R, ORக்கு மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறோம். ஸோ x1 + x2/2 y1 + y2/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம மையப்புள்ளி கண்டுபிடிப்போம். ஸோ அதன்படி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0 + a/2 0 + b/2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ a/2, b/2. அப்போ அதனோட அச்சுகளை சமப்படுத்துகிறோம். x அச்சை x அச்சுக்கு சமமாக ஈக்குவல் பண்ணுறோம். அடுத்தது கேங்கிறது y அச்சு, b/2க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு AB வேல்யூ கிடைக்குது. a = 2h, b = 2k அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம Rங்கிறது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xல் இருக்கிறதுனால நம்ம இந்த AB வேல்யூவை இந்த சமன்பாட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x yக்கு பதிலாக அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஒய்க்கு பதிலாக 2k சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 2h சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா k ஸ்கொயர் ஈக்குவல் டு 2hன்றது கிடைக்குது. இதுக்கு h, K நேமப்பாதை அப்படின்னு பார்த்தோம்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x அப்படிங்கிறது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இது 8th கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் கண்டிப்பாக எழுதுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம கிளாஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுறேன். அந்த கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் டெஸ்ட்டு எழுதி கண்டிப்பாக அனுப்பணும். ஸோ அதனால் டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஷின் அனுப்புகிறேன், டெஸ்ட் எழுதுறதுக்கு தயாராக இருங்க. தேங்க்யூ.